Hi, welcome to my channel G.M.P. இனி வந்து every Friday வந்துட்டு உங்களுக்கு cotton characters வந்துட்டு drawing பண்ணி இந்த வீடியோவில் போடுவேன். ஓகே, டுடே வந்துட்டு நம்ம கிட்டி எப்படி draw பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் draw பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு curvy line and ஒரு curvy line ஃப்ளாட்டாக draw பண்ணிக்கோங்க ஹரிசான்லாக. அண்ட் தென் வந்துட்டு லெஃப்ட் சைட் போர்ஷன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தென் இங்கே ஒரு டாட் வச்சுக்கிறேன். தென் இந்த டாட்லேருந்து அண்ட் இந்த போர்ஷனுக்கு லைக் ட்ரையாங்கிள் ஷேப் ஜாயின் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் கர்வியாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த போர்ஷன் லெஃப்ட் சைட், இந்த லெஃப்ட் சைட் வந்து இந்த கொஞ்சம் ஆஃப் போர்ஷன் விட்டுட்டு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு கர்வி லைன் பண்ணுறேன் சென்டரில். அண்ட் இந்த போர்ஷன் வந்து இந்த சென்டருக்கு ஒரு சர்க்கிள் ஸ்மால் சர்க்கிள் ஜாயின் ட்ரா பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கு இது கர்வியாக ஜாயின் பண்ணுறேன். அண்ட் டாப் போர்ஷன் ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் அகெயின் ஒரு ரிப்பன் ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் சைடு ஒரு ஸ்லாண்டிங் லைன் அண்ட் அந்த லைன் டவுனில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் லெஃப்ட் சைடு வந்துட்டு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இயர் வந்து சேம் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதுக்கு டாப் போர்ஷன் லைக் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணுறேன். இப்போ இயர் ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த போர்ஷன் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக லைன் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேயும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஃபேஸ்க்கு வந்து வித் வேணுமோ ஸோ இங்கே டவுனில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஹரிசான்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸ் இப்போது இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷனுக்கு ஒரு கர்வியாக ஒரு லைன் பண்ணும். அண்ட் ரைட் சைட்லேருந்து அண்ட் சென்டருக்கு அகெயின் ஒரு கர்வியாக லைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட், இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் இருந்து அண்ட் சென்டருக்கு ஒரு கர்வி லைன் சென்டரில் வரும்போது லைக் ஒரு ஃப்ளாட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே லைட்டாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் டாப்லேருந்து அண்ட் டவுன் போர்ஷனுக்கு ரைட் சைட்லேருந்து டவுன் போர்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபேஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ரிப்பனுக்குள்ளே டீட்டெயில்ஸ் அந்த சென்டர் லைனை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கிள்லேருந்து அண்ட் லெஃப்ட் சைட் இந்த போர்ஷன் ஒரு செமி சர்க்கிள் அண்ட் ரைட் சைட் இங்கே ஒரு அகெயின் ஒரு செமி சர்க்கிள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த போர்ஷனில் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இங்கே சென்டர் இங்கே ஃபேஸ் ட்ரா பண்ணிங்கல்ல அதுக்கு சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டேன். அண்ட் இந்த டாட்டில் இருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கர்வி லைன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அகெயின் ஒரு கர்வி லைன் அண்ட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அகெயின் ஒரு கர்வி லைன். ஸோ இதுக்கு நேராக ரைட் சைட் அகெயின் சென்டரில் இருந்து ஒரு கர்வ் லைன் அண்ட் அகெயின் சென்டர் ஒரு லைன் அண்ட் டவுனில் ஒரு லைன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த 2 லைன்ஸ்க்கு சென்டர்லேயும் ஐ ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஓவல் அண்ட் ரைட் சைட் அகெயின் ஒரு ஸ்மால் ஓவல் அண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஓவலுக்கு சென்டரில் ஓவல் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பாடி. இப்போ ஃபர்ஸ்ட் நெக் போர்ஷன் இப்போ நம்ம ஓவல் ட்ரா பண்ணல அதுக்கு டவுன் சென்டரில் ஒரு கர்வி லைன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ரைட் சைடும் லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ் விட்டுட்டு. தென் இங்கே டாப்லேருந்து அண்ட் வர என்ன ஆகும்னா இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒரு டாட் அண்ட் இதோட கம்பேர் பண்ணும்போது அகைன் கொஞ்சம் லெஃப்ட் சைட் கொஞ்சம் ஒரு லைன் பண்ணிட்டேன் அண்ட் டவுனில் ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் தென் வர லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் ரைட் சைடு ஒரு லைன் அண்ட் டவுனில் ஒரு லைன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ரைட் சைடும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக ஜாயின் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைன் ஓகே ரைட் சைடில் கொஞ்சம் டவுனில் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் அண்ட் இந்த கார்னர்லேருந்து ஒரு கர்வியாக ஜாயின் பண்ணணும். அண்ட் சேம் இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு ஸ்லாண்டிங் லைன் அண்ட் இந்த கார்னருக்கு
கர்வியாக ஜாயின் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் இந்த பாடிக்கு ஜாயின் பண்ணுறேன். ஸோ ரைட் சைட் சேம் அதே மாதிரி பாடிக்கு ஒரு செமி சர்க்கிள். இப்போ பாடி ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு லெக்கு. இப்போ இங்கே ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிங்கல்ல, அதுக்கு ஈக்குவலாக சென்டரில் ஒரு லைன் பண்ணிக்கிறேன். லைன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லைட்டாக கர்வியாக ரைட் சைடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி லெஃப்ட் சைட் கர்வியாக அண்ட் பண்ணிவிட்டு தென் ரைட் சைட்லேருந்து ஒரு கர்வி லைன் வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் பண்ணி டவுன் போர்ஷன் லெக்குக்கு ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைடும் கர்வியாக ஒரு லைன் அண்ட் டவுன் போர்ஷனில் கர்வாக வெர்டிக்கல் லைன் ஜாயின் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி கிட்டே ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.